வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலெல்லாம் வந்து பழைய மண் இருக்குது, செடியே இல்லாமல். அந்த மண் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு கோகோ பீட்டில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WTC ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே ரெடி பண்ணது எல்லாமே நான் வந்து ஒரு டைம் எல்லா செடிக்கும் ஊற்றிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்ணை கலரி ஏற்கனவே நான் வந்து காய்கறி கழிவெல்லாம் சேர்த்து ஓரமாக வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரு பரப்பி கொஞ்சம் காய வச்சிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் காஞ்சுது அப்படின்னாலே ஈரம் இருந்ததுன்னா ஈரப்பதம் கொஞ்சம் இழுத்துருச்சு அப்படின்னா நாளையிலேருந்து நம்ம ஒவ்வொரு விதையாக போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் எந்த இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக மாடி தோட்டத்தை பற்றி இனிமேல் லைனாக வந்து அம்மா சமையலில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டவுட்டு. நம்ம தொட்டியில் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மண் வந்து இறுகி போயிடும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணை மாற்றி நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சத்துள்ள ஒரு உரமெல்லாம் சேர்த்து, நான் எல்லாமே இயற்கை உரம் தான் வாங்குறது. மற்றபடி எந்த உரமும் நான் கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி உரமெல்லாம் நான் வாங்குறதில்ல. அதுக்கடுத்து வேப்ப எண்ணெய், பஞ்சகாவியம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போன வருஷத்துலேருந்து நான் WTCயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க WTC ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு. நல்ல கரெக்டான முறையில் நம்ம செஞ்சு அந்த WTC மண்ணில் ஊற்றினாலும் சரி, மேலே தொளிச்சாலுமே சரி, நல்லா செடி வளர்ந்து பூக்கிறது காய்க்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு மண்ணை வந்து களைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம WTC ரெடி பண்ணலாம். எடுத்து இப்படி கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மண்ணில் எந்த சத்துமே இல்லை. கோகோ பீட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அங்கே தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா பெருசாகி நமக்கு வந்து நிறைய கொஞ்சம் கோகோ பீட் கிடைக்கும். இப்படி திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆமாம், ஒரு நாள் கூட ஊறலாம். அவசரமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறினா கூட ஊறிடும். காய்கறி கழிவு எல்லாமே இந்த மண் மேலே நான் போட்டு விட்டுறேன். எனக்கு ஃபுல்லாக இது வந்து நல்லா காயட்டும். காய்கறி கழிவு ஃபுல்லாக போட்டுட்டு அது மேலே வந்து கோகோ பீட் வந்து போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பழைய மண்ணெல்லாம் இருந்தது, அதை போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து நம்ம காய்கறி கழிவு இருந்தது, அதையுமே போட்டுட்டேன். இப்போ அது மேலே கோகோ பீட்டு ஊற வச்ச கோகோ பீட்டை மேலே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே நல்லா ஊறட்டும். நாளைக்கு மறுபடியும் இது மேலே பரப்பிட்டு மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு. இப்போ வந்து WTC நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 125 லிட்டர் தண்ணி இது. இதில் வந்து ஒரு 3 லிட்டர் கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா கலக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. 2 கிலோ வெல்லம். இந்த வெல்லம் வந்து நல்லா தூள் வெல்லமாகவே வாங்கிக்கோங்க. நல்லா இதை வச்சு நம்ம வெல்லத்தை கலக்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கலக்கி 5 நாள் வச்சு டெய்லி வந்து கலக்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சீசனுக்கு இந்த மண் உரம் ரெடி பண்ணும் போதே இதையும் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் மறுபடியும் நான் வந்து இதை ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இது இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு பாட்டிலில் உள்ளது ஃபுல்லாகவே போட்டுடுறேன். நல்லா இப்படி ஜெல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து கையெல்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பைப்பு வச்சு நான் கலக்கிறேன் அப்படின்னா இந்த பைப்பை வச்சே கலந்துக்கோங்க. மரப்பொருள் கூட நீங்கள் இதில் போட வேணாம்.
இந்த மாதிரி ஓரமாக வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து காலையில் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிழல்லையே வைங்க. இது ரெடி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நிழல்லையே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்கும், எனக்கு அப்புறமா நிழல் வந்துடும். இந்த மாதிரி துணி ஒன்று எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 10 முறை கலக்கி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு நுரைச்சிட்டு கரெக்டாக வரும். நாளைக்கு காலையில் இதை நான் காமிக்கிறேன் எப்படி நுரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2-3 நாள் வந்து நல்லா ஒரு 5 நாள் ரெடி ஆகட்டும். ரெடி ஆனோடனே இந்த தண்ணியை வந்து நம்ம WDC கலந்து வச்ச தண்ணியை மண்ணில் வந்து கொஞ்சம் கலந்து நம்ம செடி போட ஆரம்பிக்கலாம். மண் வந்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நல்லாவே காயட்டும். அந்த காஞ்சுது அப்படின்னாலே அந்த நம்ம காய்கறி உரமெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஈரப்பதத்தோடு இருந்தது, அது காஞ்சுதுன்னா அதோட உரமெல்லாம் அதில் இறங்கி நமக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும் மண்ணில். அப்புறம் முருங்கை மரம் எப்படி வச்சேன்னு கேட்டிருக்கீங்க. நான் முருங்கை விதை இந்த தடவை மறுபடியும் வந்து சின்ன தொட்டியில் போட்டு எடுத்து நடுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வாழை மரம் பார்த்திங்கன்னா ஏலக்கு மரம். இது நமக்கு ஒரு இலை கிடைச்சா கூட போதும் அப்படின்றதுனால தான் நான் வச்சேன். கண்டிப்பாக வளரும் இந்த தொட்டியில் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். ஆனால் இதை விட கொஞ்சம் ஹைட்டான தொட்டியில் வச்சாதான் பக்க கண்ணெல்லாம் வரும். இது இந்த பக்க கண்ணு எந்திரிச்சு பாருங்கள். இந்த தடவை கலந்து போடும்போது கொஞ்சம் இதில் மண் சேர்த்து போட்டு விடுவோம். நல்லா குமிச்சு இந்த பக்கம் சாஞ்சிருக்கு. ஒரு கொம்பு ஒன்று முட்டு கொடுத்துடலான் இருக்கேன். அது வந்து அடுத்த முறை நான் காமிக்கிறேன் கொம்பு முட்டு கொடுக்கறத. அப்புறம் இந்த முருங்கை வந்து செடி முருங்கை தான். இது தொட்டியில் கண்டிப்பாக மாடியில் வந்து வளர்க்கலாம். நமக்கு காய் ரொம்ப கிடைக்குதோ இல்லையோ கீரை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி உடச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது 4மே நம்ம விதை போட்டு வளர்ந்தது தான். முருங்கைக்காய் மரமாக வர விதையும் நான் வச்சுருக்கேன். இந்த தடவை சின்ன தொட்டியில் போட்டு அது வளர்ந்த உடனே நான் கீழே ஊனி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம WDC எப்படி ரெடி பண்ணுறது, மண் உரத்தை வந்து எப்படி காய வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் மண் கலவையை கலந்து நம்ம தொட்டியில் பரப்புறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.